சத்தியம் டிவி செய்தி எதிரொலியாக தென்காசி மாவட்டத்தில் 18 கல்குவாரிகள் தற்காலிகமாக மூட இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு தற்போது அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். பாலாஜி, தென்காசி மாவட்டத்தில் விதி மீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை நிறுத்துவதற்கு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு தற்போது அதிரடி உத்தரவினை பிறப்பித்துள்ளார். பொதுமக்களிடமிருந்து வந்த தொடர் புகார்களை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று சத்தியம் தொலைக்காட்சியில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தென்காசி மாவட்டத்தில் இருந்து கேரளாவிற்கு கனிம வளங்களை கொண்டு செல்லும் செய்தி வெளியானது. அதனை அடுத்து இன்று அதிகாலை அமைச்சர் பிரபு புளியரை சோதனை சாவடிக்கு நேரடியாக திடீரென வந்து அதிரடி ஆய்வினை மேற்கொண்டார். அதற்கு பின்னர் சத்தியம் டிவி செய்தி எதிரொலியாக இது குறித்து உடனடியாக அதிரடி நடவடிக்கை செயலாக்க நடவடிக்கைகள் வேண்டும் எனவும் செய்தி வெளியானது. இது அனைத்து எதிரொலியாக சத்தியம் டிவி செய்தியின் எதிரொலியாக தற்போது விதி மீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை உடனடியாக நிறுத்துவதற்கு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவினை பிறப்பித்துள்ளார். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது பாலாஜி, பொதுமக்களின் புகார்களை தொடர்ந்து தென்காசி மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி உதவி ஆட்சியர்கள் தலைமையில் ஏற்கனவே 3 ஆய்வுக் குழுக்கள் அமைக்கப்பட்டன. இந்த குழுக்கள் கடந்த 9/5/2026 முதல் மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 54 கற்குவாரிகளில் தீவிர கள ஆய்வினை மேற்கொண்டு வந்தன. இந்த நிலையில் அமைச்சர் டி கே பிரபு 25ஆம் தேதி இன்று அதிகாலையிலேயே தென்காசி மாவட்டத்தில் சென்று நேரடி ஆய்வினை நடத்தினார். பின்னர் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஆய்வுக் குழுக்கள் சமர்ப்பித்த முதல்கட்ட புல தணிக்கை அறிக்கையின் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்ட 54 கல்குவாரிகளில் விதிமீறல் கண்டறியப்பட்ட 18 கல்குவாரிகளின் செயல்பாடுகள் உடனடியாக தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்ட மக்களிடையே ஏன் தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய வரவேற்பினை பெற்றுள்ளது. மீதமுள்ள குவாரிகள் குறித்தும் இந்த 3 குழுக்களின் விரிவான முழு ஆய்வறிக்கை வந்த பிறகு அடுத்த கட்ட மேல் நடவடிக்கை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்கனவே தற்போது தேர்தல் நடைமுறைகளின் போது எந்த ஒரு கல்குவாரியில் இருந்தும் கேரளாவிற்கு செல்லும் கனிம வளங்கள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தற்போது தென்காசி மாவட்டத்திலும் சத்தியம் டிவி செய்தி எதிரொலியாக 18 கல்குவாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இப்பகுதி மக்களிடையேயும் கல்குவாரிகளுக்கு எதிரான பொது நல ஆர்வலர்களிடையும் மிகப்பெரிய வரவேற்பினை பெற்றுள்ளது. பாலாஜி.